ஹலோ! எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வாரம் கிறிஸ்மஸ் தானே, அதனால் ஒரு கிறிஸ்மஸ் ரெசிபி பண்ணலாமா? கல்கல்ஸ் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சு அதில் 1/4 கப்பு ரவை, கூடவே உருக்குன நெய் 1/4 கப்பு. கொஞ்சம் லைட்டாக சூடாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறுற வரைக்கும் விட்டுறலாம், இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. பார்த்திங்களா, நல்லா வந்துடுச்சு. இனி இதில் நம்ம 1/2 கப்பு பொடித்த சர்க்கரை, பொடித்தது சேர்த்தா தான் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா இந்த சூடான நெய்யுங்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும் பாருங்கள். இனி இதில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே பிடிச்சு அழுத்துனா கையில் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்படியே ஒரே முட்டா ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. எனக்கு கொஞ்சம் பாதி தான் ஊற்றிருக்கேன், 1/4 கப்பில் பாதி. நல்லா பிசைஞ்சு எடுத்தால் பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ தான் வேணும். இனி நான் பால் சேர்க்க போகிறதில்ல, அவ்வளோதான். 1/4 கப்பில் பாதி தான் வந்திருக்கு பால். இது இனி நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கணும். அது அளவு தெரியாமல் போகிறதுக்கு நான் ஒரு இது வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி ஒரு ஸ்பூனா இல்லை 1/2 டீஸ்பூனோ, 1 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சுருந்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இனி இது இல்லைன்னா நம்ம ஃபோர்க்லேயும் இதே மாதிரி பண்ணலாம். காட்டுறேன் பாருங்கள். ஃபோர்க்கில் இதே மாதிரி வச்சுட்டு அப்படியே லைட்டாக உருட்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் 2 பக்கம் சேர்த்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இனி இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஓரளவுக்கு தான் காஞ்சிருக்கணும். இல்லைன்னா இது மேலால் கருப்பு கலர் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால தான். இனி இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் எப்போவுமே எடுப்பேன் பாருங்கள். நிறைய எண்ணெய் ஊற்றி காலி பண்ண மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நான் கீழே ஊற்றிடுவேன், அதனால தான். திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. அந்த நுரை அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நுரையெல்லாம் அடங்குச்சுன்னா கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி மிச்சத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் விட்டு வர மாதிரி இருந்ததுன்னா அப்படியே ஒட்ட வச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.